சமையல் அறையிலேயே காலம் பூராவும் காலத்தை கழிக்க வேண்டுமா என்ற ஒரு பெண்ணின் கேள்வி எவ்வளவு நியாயமானதோ அவ்வளவு நியாயமானது. காலம் பூராவும் தனக்கு பிடிக்காத வேலையில் இருந்து கொண்டாவது சம்பாதித்து ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆணின் கேள்வியும். இதை எழுதினவங்க யாருன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் லதா அப்படிங்கிறவங்க. உண்மைதாங்க, இன்னைக்கு சமையல் அறையிலிருந்து பெண்கள் வெளிவராங்க. அதே மாதிரி ஆண்களும் உள்ள வந்து 2 பேரும் சப்போர்ட்டிவா வாழ்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அதையும் தாண்டி சில குடும்பங்கள் இல்ல, பல குடும்பங்கள் இன்னமும் சமையல் அறைக்குள்ள நான் அடிமைத்தனமா வாழ்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பெண்கள் சம்பாதிக்க போக மனசு வரது இல்ல. படிக்கிற வயசுல 2 டிகிரி 3 டிகிரி படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திருமணம் அப்படிங்கிற ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறமா வேலைக்கு போறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு குடும்பம் குழந்தைகோ கணவன் அப்படின்னு வாழ்ற பெண்கள் நிறைய பேருக்கு புரியறது இல்ல. ஒரு ஆண் வெளியில போய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தனியாளா இருக்கும் போது நீங்க ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்கலாம், குடும்பத்துக்காக உழைச்சிருக்கலாம். அப்ப இருக்கிற கஷ்டத்தை விட நீங்க ஒரு ஃபேமிலி கேர்ளாவோ ஃபேமிலி மேனாவோ இருக்கும்போது அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதை எதுக்காக சொல்றேன்னா, ஆண்களோட சம்பாத்தியத்துல குளிர்காயாம உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணி நீங்களும் உங்க குடும்பத்துக்காக ஒண்ணு சேர்ந்து பாடுபட்டு உங்க குடும்பத்தை கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. அதுக்காக ஒரு தோழியா உங்ககிட்ட இதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும்.